ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல், ஜிலேபி மீன் சூப்பராக இருக்குங்க. இருக்கு பாருங்க. இந்த சனையை நான் சமைக்க மாட்டேன், போட்டுருவேன். இதுமாரி அரிஞ்சு வறுப்பேன், தலையும் வாலும் சுட்டு குழம்புல போட்டுருவோம். இது நாளைக்கு. என்ன பாடுபடுத்துது மண்டையில் சுத்தமாக அதெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு எப்படி கழுவிருக்கேன் பாருங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்ய போகிறேன். போய் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்தேன், கும்பகோணம் மார்க்கெட்டில். என் புள்ள வேலைக்கு போனான், என்னை கொண்டா அங்கே மீன் மார்க்கெட்டில் இறக்கி விட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். மக்களே, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். அவன் அதை வாங்குறப்ப கேட்டான், கட் பண்ணி தருவான்னு கேட்டான். நான் தான் வேணான்ட்டு வந்துட்டேன். ஜிலேபி மீன் சூப்பராக இருக்குங்க. ஜிலேபி மீன் நல்லா இருக்கும், ஆனால் முள் இருக்கும், நான் ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். வலிக்கிட்டு போகும். முள் இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும், முள் இல்லாமல் இருந்தால் திருக்க மீன் மாரி இருக்கும். எனக்கு திருக்க மீன் பிடிக்காதுங்க. தறுக்குன்னு இருக்கும், தேங்காய் மாரி இருக்கும். மக்களை, மிளகாய் மல்லி எங்கள் வீட்டில் காய வச்சேன். அது மலையில் விதை வந்திருக்கும் பாருக்கு, மிளகாய் செடி முளைச்சிருக்கு பாருங்க. எல்லாம் சமைப்பாங்க, நான் சமைக்க மாட்டேங்க. அதை இந்த சனையை நான் சமைக்க மாட்டேன், போட்டுருவேன். நைஸாக போட்டால் கை போயிடும். இவ்வளோ பெருசுங்க, இதை வறுக்கிறது. இதுமாரி அரிஞ்சு வறுப்பேன், தலையும் வாலும் சுட்டு குழம்புல போட்டுருவோம். மீன் வறுக்கிறதுக்கு நான் போடுறது மிளகாய், ஒரு 5-6 வெங்காயம், பூண்டு காரத்துக்கு, வாசனைக்கு நல்லா இந்த பூண்டு, சோம்பு, எல்லா மீனுக்கும். மீன் வந்து 1.5 கிலோ. நான் இப்போ எடுத்துருக்கிறது ஜிலேபி மீன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டுப்போம், அப்போ கலக்க வேண்டாம். இதில் போட்டுட்டா இதை போட்டு கிளறி விட்டுரும்.
இதில் கொஞ்சம் சாந்து வேணும்னா இல்லை அதுக்கு இது நாளைக்கு. உப்புக்கு மஞ்சத்தூள் எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. நான் ஒன்றாவே தான் அரைச்சிக்கிறது. 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ மிளகாய், மஞ்சத்தூள், போட வேண்டிய ஜாமான்லாம் போட்டுருவேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் உரப்பு புளிப்பாக இருக்கும். 2 கொஞ்சம் போதும். தேங்காவும் சோம்பும் அதில் போட்டுருவேன். இதை வறுத்ததில் போடுவேன். எண்ணெய் ஊற்றிட்டேன்னா எல்லாரும் கடுவெல்லாம் போட்டு தாளிக்கிறாங்க. நான் அப்படி வச்சதில்லை. கடுகு தாளிக்க மாட்டேன். நான் வெந்தயம், மிளகா, வெங்காயம் இப்படி தான். கடுகு தாளிக்க மாட்டேன். வெந்தயம் 2. வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம். காரம் பத்தலை அதனால இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வதங்கிட்டா ஏன் இல்லை அதில் கருவேப்பிலை இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதெல்லாம் ஊற்றிடணும். கொதிக்கட்டும் மக்களே. மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நண்டு கொண்டலாம் என்ன பாடுபடுத்துது பாரு. தயிர் சாதத்தை அன்னைக்கு நானே தயிர் அவ்வளோ ஊற்றிக்க மாட்டேன். ஊற்றி அதுகிட்ட கொண்டாந்து வைக்கிறேன். கீழேயும் இல்லையே பசிக்கு கத்துதுன்னு ஓடுது. அவன் அங்கே நிற்கிது. அதோட நிற்கிது. ரூபி அப்படிங்கிறான். அது பின்னாடியே ஓடுது. நான் நல்லா பார்த்துட்டு தான் வந்தேன். ரூபி அப்படிங்கிறான். அது பாட்டில் கூப்பிடாத மாதிரி ஓடுது அது பின்னாடியே. கொதிச்சுட்டா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு இந்த மாங்காவை போடணும். நல்ல காரம். நான் அப்படிதான் செய்வேன். குழம்பும் மீன் குழம்புலையும் மாங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க மாட்டான் மீனில். எங்கள் அம்மாவும் அப்படிதான் செய்வாங்க. மீன் வறுவல் மீன் குழம்புல கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிடுவேன். வறுவலில் காரத்தை நல்லா வச்சிடுவேன். நானே ஒரு வாரத்துக்கு ஒரு நடை எடுப்பேன். இப்போ புரட்டாசி வரைக்கும் சுத்தமாக செய்ய முடியாது.
சரி மீனை போட போகிறோம் மக்களே. நல்லா கொதிச்சிட்டு சுண்டி வந்துட்டு இதை போட்டு ஒரு கொதி வரவும் எடுத்துடணும். மீனுக்கு பத்தாவது போல இருக்கு குழம்பு. மண்டையில் சுத்தமாக அதெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு எப்படி கழுவிருக்கேன் பாருங்க. இது இல்லை தண்ணி ஊற்றணுமா? சூப்பரா இருக்கும். ஓகே.